ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் என்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நீங்க நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும். உங்களுடைய கனவு பலிக்க வேண்டும். கடவுள் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்காகவும் பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் அம்பிசாய் குடும்பத்துல ஒரு சாய்ராமுக்கு கிடைச்சது. நேற்று இரவு ஒரு சாய்ராம், எனக்கு கடும் வலி, மனவேதனை, உடம்பு சரியில்லை, சுகர், பிபி எல்லாமே அளவுக்கு மீறி போயிடுச்சு, குடும்பத்துல பெரிய பிரச்சனை, அவங்க கிட்ட நான் வாதாடி நான் மயக்கம் போட்டு இப்போ அடுத்த நாள் காலையில, அதாவது இன்னைக்கு காலையில நான் சென்னை போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். இந்த சூழ்நிலையில நான் போறதா வேண்டாமான்னு தெரியல. ஆனா என்னுடைய உடல் நிலை மிகவும் மோசமாக இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். நான் உடனே சொன்னேன், சைராம் ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி தியானம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக ப்ரே பண்றேன், நீங்க தியானம் மட்டும் பண்ணுங்க, நான் ப்ரே மட்டும் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் தியானம் பண்ணாங்க, நான் ப்ரே பண்ணும்போது சாயப்பா ஏதோ பெரிய ஒரு வழியை காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உடனே சொன்னேன், இல்லைங்க நீங்க கண்டிப்பா நீங்க நைட்டு போகணும், உங்க சுகர், பிபி இது எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, போட வேண்டிய டேப்லெட்டை போடுங்க, ஒரு ½ நல்ல கொஞ்சம் தனிமையில இருங்க, சாய்ப்பா சாங்க கேளுங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, குளிங்க, அதுக்கப்புறமா ட்ரெயினை பிடிங்க, போங்க, போனதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரோட்டோகால், உங்க ஷெட்யூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும், தைரியமா போங்கன்னு. சைராம் ரொம்ப முடியல, தலை சுத்திரமா இருக்குது, என்ன நீங்க முதல்ல ½ ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா டயர்டா இருக்குதா இல்லைன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சொன்ன உடனே அதே போல ஒரு ½ ரெஸ்ட் எடுத்தாங்க. எகைன் கரெக்டா ஒரு 8:45 இருக்கும், வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க, அட்டன் பண்ண. சைராம் என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, ஒரு 20 நிமிஷம் அடிச்சு போட்ட போது போல ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் எழுந்திருச்சு, எழுந்துரு 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 அப்படின்னு யாரோ எழுப்புனாங்க. சட்டுன்னு எழுந்திருச்ச பார்த்தா ஒரு நிறைய நேரம் தூங்குனா எப்படி ஒரு ஃப்ரெஷ் அப் இருக்குமோ அது மாதிரி இருந்தது. போன ஹீட்டரை போட்ட, குளிச்ச, இப்போ கிளம்ப போற அப்படின்னாங்க. ஸோ இந்த ½ மணி நேரத்துல அவருடைய மயக்கம், அவருடைய கலக்கம், அவருடைய கவலை, அவர் துன்பம், அவருடைய உடல்நிலை, அவர் மனநிலை எல்லாமே சரி சமமா வந்தது. ஏன் வந்தது, எதுக்கு வந்தது? சொல்லக்கூடிய விஷயத்த உண்மை அப்படின்னு நம்பி அவங்க காரியத்துல கவனத்தை வச்சாங்க. அதனால இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க, அக்ரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கியாச்சு. நீங்க சொன்னது போல ஃபுட்டுக்கு டொனேட் பண்றதுக்கு நான் ஒரு 20 பேருக்கு டொனேட் பண்ண போறேன் ஃபுல் மீல்ஸ்ல. எனக்கு இந்த அக்ரிமெண்ட், அதாவது இந்த கன்ஃபர்மேஷன், இந்த ஆர்டர்
இது என் லைஃப்ல ஒரு சேஞ்சா இருக்கும். ஏன்னா இதுக்காக நான் பல இடத்துல தயாரான அன்பே சாய் குடும்பத்துக்கே நான் அதுக்கு தான் வந்தேன். ஒரு பேசக்கூடிய இடத்துல நாம இருக்கணும்னு. இதுல ஏகப்பட்ட காம்படிஷன் வேற. பட் எல்லாத்தையும் எனக்கு இன்னைக்கு சாய்ப்பா முடிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ, அவருக்கு என்ன பிளஸ்ஸிங்கோ, அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும். அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதே பிளஸ்ஸிங் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ கடவுள் இங்க ஒவ்வொரு மனுஷனையும் தீவிரமா நேசிக்கிறார், தீவிரமா அன்பு வைக்கிறார். யாரெல்லாம் சாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஓடோடி வந்து உதவிகள் செய்வதும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதும், அவமானத்தில் இருந்து ஒரு புகழும் வெளிச்சமும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வலுக்கட்டாயமாக நம்மளை அழைத்து கொண்டு போவதும், இதுதான் அவருடைய வேலையாவே இருக்குதுங்க. சோ நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நம்பிக்கையை மட்டும் வச்சிடு. அந்த கான்பிடென்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன் வாழ்க்கை போர்க்களமா இருக்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு வெற்றிகரமான ஒரு களமாக அது மாறும். அது உருவாகும், அது உருவாக்கப்படும். சும்மா பல பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது, நடந்திருந்தா என்னைக்கோ நடந்திருக்கணுமே. அவங்க சொன்னது கரெக்ட், யாரையும் மறுத்து பேச வேண்டாம். எனக்கு இப்போ ஈரோடுக்கு போயிருந்தேன், நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், அந்த வீடியோ பண்ண முடியல. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி சாய்பா கோயிலுக்கு போனேன், சாய்பா பார்த்தேன். என்னமோ ஒரு கோபத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. ஆரத்திக்கு என்னால ஃபுல்லா போக முடியல. ஸோ ஒரு 8, 10, 8:15 போனேன், அதுக்குள்ளே பாதி ஆரத்தி போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டல்லாவே ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அங்க சாப்பாடுக்கு ஒரு 2000 பே பண்ணோம் அன்னதானத்துக்கு. அப்புறம் உதவி நமக்கு நிறைய தேவைன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டேன். அதோ எங்க தரங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட கொடுத்தாங்க ஒரு பெரிய கண்டெய்னர்ல. அதுக்கப்புறம் நான் அப்படியே வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து மொட்டை மாடி தான் என்னுடைய புத்தருக்கு எப்படி போதி மரமோ அது போல என்னோட வீட்டோட மொட்டை மாடி தான் எனக்கு போதி மரம். அகச்சமாடி ஜஸ்ட் வாக் பண்றேன். வாக் பண்ணும்போது என்ன சாய்ப்பா ஏதாவது தனிப்பட்ட முறையில என் மேல ஏதாவது காண்டு இருக்குதா? என்னமோ தெரியல, உன் கோயிலுக்கு வரும்போது கூட ரொம்ப டல்லா இருந்தது, வண்டியில ஏகப்பட்ட பிரச்சனை, தடை இருந்தது, தாமதம் இருந்தது. நான் வந்து முடிச்ச உடனே அந்த கடைசி சரணம் சொல்லுவாங்கல்ல அது போயிட்டு இருந்தது. அப்பதான் வந்து நான் வந்து போன வாரம் ஃபுல்லாவே கொஞ்சம் நிறைய பேரை திட்டேன் அப்படின்னு சொல்லி என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஸோ அஃபிஷியலா சில பேரை வந்து அவங்க வேலை செய்யாம இருந்ததால கொஞ்சம் ஹார்ஸா திட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன நானே ரெகக்னைஸ் பண்ணேன். ஆமா, நம்ம ஒரு 10 நாளா ரொம்ப கோவப்படுறோம், அதுக்குதான் அவரு வந்து இப்படி இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கோவம்ன்ற ஒரு வார்த்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாம இருந்தது. ஆனா இந்த 10 நாளா கோவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சார் நான் மன்னிச்சுடு, இனி எந்த இடத்துலையும் கோவப்பட மாட்டேன். ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் அந்த கோவத்தை ஆரம்பிச்சதால எல்லாரு மேலேயும் நான் அந்த கோவத்தை காட்டிட்டு இருந்தேன்னு தோணுது. ஸோ நான் மன்னிச்சிரு. இனிமே என்னுடைய ஒரு தகுதிக்கும் கோவத்துக்கும் நான் கனெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அன்பே சாயில கோவப்படக்கூடாது அப்படி சொல்றோம். ஆனா நான் கோவப்பட்டேன்னா அது கேவலம் இல்லை. அதான் சொல்றேன், நாம ஒரு இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல தகுதியான மனிதனா இருந்தா அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். தகுதிக்கு கீழே போயிடக்கூடாது, அது நமக்கு வேதனை கொடுக்கும். ஸோ அது போல ஒரு விதமான கஷ்டமா இருந்தது, மன்னிப்பு கேட்டேன், எல்லாமே சரியாயிடுச்சு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாடத்தை அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு லெசன் அவரு பாடத்தை நடத்திக்கிட்டே இருக்காரு. பாட முடியல,
நாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த சாய்ராம் கூட பாருங்களேன், பயங்கர சண்டை. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விவாதங்கள், அத நம்ம குறைச்சிருந்தா அவருக்கு சந்தேகமே வந்திருக்காது. ஏன்னா அவர் உடலும் மனமும் நல்லா இருக்கும். அதனால யாரு நியாயமா இருந்தாலும், யாரு அநியாயமா இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட, புன்னகை புரியும் முகத்தோட அன்பால சொல்லி பாருங்க. சொல்லி கேட்கல அப்படின்னா கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையில எந்த விதமான டேமேஜையும் உங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படுத்திக்க வேண்டாம். அதாவது விழுந்துதான் அனுபவத்தை பெறணும் அப்படின்ற அவசியம் இங்க இல்லை. அடுத்தவன் விழுந்தா அது உன்னுடைய அனுபவமா, நீ நினைச்சு அதன்படி வாழ பழகிட்ட அப்படின்னாவே நீ விழுவதற்கு வாய்ப்புகளே இல்லாதது போல அங்க ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்குவார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி சில விஷயத்தை கேள்விப்படுறோம். அப்போ அவனுக்கு தான் நடந்துடுச்சுன்னு போக வேண்டாம். இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அவனுக்கு என்ன நடந்திருக்குதோ அது எனக்கும் தானே நடக்கும். அப்போ நான் இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்றது சரிதான், நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன் மூலமாகவோ, பிற மனுஷங்க மூலமாகவோ, இல்ல உங்க உறவுகள் மூலமாகவோ, யார் மூலமாகவோ எந்த அனுபவம் வந்தாலும் அது உங்களுக்கு இந்த பிறவியில வரணும், இல்ல அடுத்த பிறவியில வரும். அப்போ அந்த அனுபவத்தை, அவங்களுடைய அனுபவத்தை உங்களுடைய அனுபவமா நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு விழ வேண்டிய இடம்னு ஒரு இடம் உங்க வாழ்க்கையில இது எப்பொழுதும் இருக்காது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருச்சோம் அப்படின்னா உடல் ரீதியா மன ரீதியா நம்ம தயாராகிறதுக்கு பல மாசமோ வருஷமோ ஆகும். விடவே இல்லைன்னா அந்த பிரச்சனையே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்த ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் அபிஷியலா, பாத்தீங்கன்னா ஒரு 18-19 வயசு ஒரு பையன், ரொம்ப முடியாம இருந்தாங்க. பார்த்த உடனே நம்ம சிரிச்சாங்க. எப்படி தம்பி என்னாச்சு அப்படின்னா, ஆனால் அது மாதிரி பெருந்துறையில இருந்து ஈரோடு போகும்போது பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 110-120 வந்தேன். பைக் ஸ்போர்ட்ஸ் பைக். அதாவது பெருந்துறை டு ஈரோடு பெரிய ரோடாலாம் ஒன்றும் இருக்காது, என்ஹெச் ரோடெலாம் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு ஊருக்குள்ள போன ரோடு மாதிரி தான் இருக்கும். டாக்டர் 6 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கணும், எலும்பு கூடணும். அப்போ அந்த பையன் ஒரு 60-70 போயிருந்தா. ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறது தப்பு இல்லை, எந்த ஸ்பீட்ல ஓட்டுறன்றதான் பார்க்கணும். ஒரு 40-50 இல்ல ஒரு 60 போயிருந்தா, ஒருவேளை அடிபட்டு இருந்தா நம்ம என்ன ஸ்பீடுக்கு போறோமோ அந்த அளவுக்கு தான் அடிபடும். அப்போ ஓவர் ஸ்பீட்ல போகும்போது ஓவரா தானே அடிபடும். இப்போ 6 மாசம் அந்த பையனோட வாழ்க்கை, தப்பிச்சிருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 6 மாசம் பெட்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது 18-19 வயசு. அப்போ அந்த அனுபவம் அது அவரோட அனுபவம் இல்லை, அதை பார்த்ததால அது எனக்கு நேர்ந்தது போல நான் என்னோட ஸ்பீட் லிமிட்டை குறைக்கணும். அதுக்குதான் சொல்லுவாரு. ஸோ லைஃப்ல எத்தனையோ பேரோட விஷயத்த நீங்க கேட்கலாம், அப்படியான்னு கேட்கலாம். அந்த அப்படியான்றது உங்களுக்கானதான். ஆனா பயப்பட வேண்டாம். சோசியல் மீடியாவில் கண்ணா பின்னான்னு சில நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வரும்போது பயப்பட வேண்டாம். அவனுக்கு வந்துருச்சு, அவனுக்கு வந்துருச்சு, நான் அந்த மாதிரி போக மாட்டேன், என்ன நான் சரி பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுல தான் அங்க இதே இருக்கு. ஏன்னா புதுசான அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் என் வாழ்க்கையை வாழணும்னு சித்தாந்தத்தை பேசாதீங்க. அது வேண்டாம். அது மிகுந்த கவலைக்குரிய ஒரு வாழ்க்கைய அது ஏற்படுத்திடும். கவலை இல்லாத வாழ்க்கை நான் வாழணும், ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். அதே போல என்னுடைய நாட்களை நான் நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா சீரும் சிறப்புமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை மனசுல விதைக்கணும்ல. அப்படி விதைச்சாதானே வாழ முடியும்.
நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதால கேட்கிறீங்க, ஆனா எத்தனை பேர் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கீங்க? ஒரு சுமாரா சொல்லும் 100 பேருன்னா 10 பேர், மீதி 90 பேர் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஆமா தம்பி, கரெக்ட் தம்பி, கரெக்ட் தம்பி, எஸ் கரெக்ட். ஆனா அது கரெக்ட்ன்றது தெரியுது, ஆனா வாழ்க்கையில அதை பயன்படுத்துறீங்களா? அதுதானே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குது. சோ அங்கதான் நாம நிக்கிறோம். அங்க நின்னாதான் நம்ம சாதிக்க முடியும். எஸ், எல்லா விஷயத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி வருவேன். எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வுகள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். என் வாழ்க்கை கடவுளோட வாழ்க்கையை போன்றதுதான். அவர் எந்த வழியில பயணம் செய்ய சொல்கிறாரோ அதே பாதையில் தான் நான் பயணத்தை தொடருவேன். சோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். அதனால உங்க நினைவுகள் எல்லாமே நல்லதா விதைங்க. நேற்று இரவு நான் ஈரோடு மொட்டை மாடியில தான் நான் கொடுத்தேன். அந்த பதிவை கொடுக்கவே என்னால சுத்தமா முடியல. ஓவர் ஹீட். மறுவழிபரப்பு போடலான்னு சொல்லிதான் ஐடியா வச்சிருந்தோம். வேண்டாம் வேண்டாம், நம்ம பேசணும்னு ஒரு தாட் இருக்கும்போது அது கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அதனாலதான் அந்த மயில் சத்தம், குயில் சத்தம்லாம் ஏகப்பட்ட சத்தம் கேட்கும். மயில் சத்தம் இல்லை, ஐ திங்க் குயில் சத்தம்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நேச்சுரலா ஒரு இதா இருந்தது. சோ நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆடியோ கொடுக்கறோம்னா யாரும் தூக்குல போட போறதுலாம் இல்லை. ஏன் கொடுக்குறோம்? அன்பிசாய் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு மெசேஜஸ் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப்பா போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது போய் நாளைக்கு அன்பிசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையில பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, சாய்ப்பாவை வணங்குனாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என் காதுல கேட்கணும். அதுக்குதான் எவ்வளவுதான் வேலைகளா இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம ஆடியோவோ வீடியோவோ நிச்சயமா எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு மன திருப்தி. நம்ம சொந்தத்துக்கிட்ட தொடர்ந்து பேசுறதுல ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே வரல. நேத்து வேற ஒரு பெரிய சோதனை. முந்தானித்து நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற திருநெல்வேலியில போயிட்டு, திருநெல்வேலி அல்வா என்னங்க அது சாப்பிடலையே, பாக்கெட்டை கூட பிரிக்கலையே, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. ஸோ யாருக்காவது நிச்சயமா கொடுத்துருவோம். ஏன்னா சோதனை எப்படி சோதிக்கிறார் பாருங்க. அந்த பாக்கெட்டை பார்க்க சாப்பிட போனதான் இருக்குது. திருநெல்வேலி எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா நிறைய நெய்யெல்லாம் போட்டு நிறைய செஞ்சிருப்பாங்கல்ல. நேற்று வேற அம்மா போன உடனே சின்ன ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி வாங்கிட்டு வரலாம். அதை வாங்கிட்டு கொடுத்தா, நீங்களும் இல்ல ஏன்னா நீங்க சாப்பிட்டா தானே நான் சாப்பிட்டேன். இல்லைல்லமா 48 நாள். ஸோ கடவுள் நம்ம யார்கிட்ட அதிகமா நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை அவர் ஏற்படுத்துவார். நாம அந்த இடத்துல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நல்லதை மட்டும் வைங்க. எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.